இப்போ வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது வந்து அந்த ஃபோன் பாஸ்வேர்டு கேட்குறது அதே வந்து இங்கே ஒரு டாக்ஸிக் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? கரெக்ட். இது வந்து கண்டிப்பாக டாக்ஸிக் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து பவுண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்குது, ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது வந்து ஹெல்தி கிடையாது. ஓகே, அதுதான் சீக்ரெட்டு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் ஒரு மாதிரியான ஒரு சின்ன ஸ்லைட் பிளர் தான் சொல்ல முடியும். இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு நடுவில் ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால தான் இன்டர் டிபெண்டன்ட்னு சொன்னேன். உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுக்கணும் பார்ட்னர்கிட்ட. பார்ட்னர்கிட்ட எல்லாமே ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நீ என்ன செய்கிற, எப்போ செய்கிற, இதெல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்றது இல்லை. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் லாயலாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களோட நீங்கள் வெளியில் போகலாம். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் பார்க்கலாம். எல்லாத்தையும் உங்கள் ஸ்பவுஸ் கிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் நாட் கில்ட்டி ப்ரொவோக்கிங். நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதனால் நீங்கள் பிட்ரே பண்ணலை, உங்களுக்கு வந்து இதனால் ஒரு குற்ற உணர்வு வரலன்ற பட்சத்தில் யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஸ்பேஸ்.